நாம் ஒவ்வொரு வார இறுதியிலும் வாரத்தின் இறுதி நாளான ஓய்வு நாளிலே ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை வேண்டி அவருடைய பரிசுத்த ஆவியினிலே அக்னியாக நமக்குள் அவர் இறங்கி நமது சென்ற நாட்களிலே நிகழ்ந்த பாவங்களுக்காக அவரின் மூலம் பரிசுத்தப்பட சென்று கொண்டு வருகின்றோம். அது ஒரு வியாதிக்காக டாக்டரிடம் சென்று மருத்துவம் பார்த்து ஒரு ஊசி போட்டுக்கொண்டு இன்ஜெக்ஷன் செய்து கொண்டு வருவது போலத்தான் இருக்கின்றதே தவிர, நாம் அந்த ஆசீர்வாத சபையை, ஆண்டவரின் சபையை விட்டு வெளியே வந்து விட்டால் மீண்டும் நமக்கு பாவ வியாதி பிடித்து கொள்கின்றது. மீண்டும் அதே போல் வார இறுதியில் ஓய்வு நாளிலே சபைக்கு சென்று அவரின் ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கு உரிய நிவர்த்தியை செய்து கொண்டு மறுபடியும் வெளியே வந்தவுடன் வெளியே ரெடியாக யார் இருப்பான்? சாத்தான் இருப்பான், பிடித்து கொள்கின்றான். மீண்டும் பாவப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வாரம் உழல்வது, மீண்டும் டாக்டரிடம் செல்வது போல் சபைக்கு செல்வது, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது, இப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் சபையில் இருக்கின்ற வரை அவருடைய பரிசுத்த ஆவியின் அக்னியின் தன்மையானது நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற போது இருக்கின்ற மனநிலை வேறு. சபையை விட்டு, ஆண்டவரை விட்டு வெளியே வந்தால் உடனே உலக ரீதியான மாம்ச ரீதியான வாழ்க்கையிலே சென்று ஒருவருக்கு ஒருவர் ஈடுபட்டு வழக்கமான போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சபைகளுக்கு சென்று அங்கு பரிசுத்த ஆவியாரின் தன்மையிலே நாம் குணமடைந்து வருவதை விட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆசீர்வாதங்களை எங்கும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று முதலில் உணருங்கள். நீங்கள் சபைக்கு சென்றுதான் அங்கு அபிஷேகத்தை பெற்றுத்தான், அவருடைய வல்லமையை பெற்றுத்தான் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஆண்டவர் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே எங்குமே இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் வீட்டிலேயும் அவர் இருக்கின்றார். உங்களுடனே நீங்கள் எங்கே சென்றாலும் அவர் உங்களுடனே இருக்கின்றார் என்ற தன்மையிலே நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். என்ற தன்மையிலே நீங்கள் பிரேயர் செய்ய வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அப்போது வீட்டிலோ, நாட்டிலோ, ரோட்டிலோ, வேறு எங்கு இருந்தாலும் நீங்கள் எந்த மனிதர்களோடும் சமாதானத்தோடே செல்வதற்கு, சமாதானத்தோடு சென்று காரியங்களை உலக ரீதியாக இல்லாமல் தேவனின் ரீதியாக நீங்கள் ஆற்றிக்கொண்டு விடுதலை அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் விடுதலை என்பது உங்களுக்கு இங்கே நீங்கள் இருக்கின்ற போதே ஏற்பட வேண்டும். பிறகு அது தேவனின் இடத்திலே முழுமை அடையும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப விசுவாசியுங்கள். ஆண்டவரை விசுவாசியுங்கள்.